அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் ஏ செல்வகுமார். நான் கடந்த 3 வருடங்களா நாமக்கல்ல வந்து அக்குபஞ்சரிஸ்ட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம வந்து WSC சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு டெமோ வீடியோ பண்ண போறோம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து டீப் பல்ஸ் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். இப்போ இவருக்கு டீப் பல்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா காற்றும் மரமும் பாதிச்சிருக்குது. அதுக்காக இப்போ நமக்கு அவருக்கு நீடில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மறுபடியும் அவருக்கு அந்த பல்ஸை நம்ம செக் பண்ண போகிறோம். பல்ஸ் சூப்பராக இருக்குது. சரியாயிடும் சார். தேங்க்யூ. வணக்கம். இப்போ நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சைக்கு அடுத்தது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சாருக்கு வந்து எனர்ஜி ஹீலிங் கொடுக்க போகிறோம். எனர்ஜி ஹீலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீலியை வந்து இப்படி ஒரு பெட்டில் வந்து ரொம்ப அமைதியாக படுக்க வச்சுட்டு அவங்க உடம்புல ஃபஸ்ட்டு நம்ம பிராணனை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். அவங்களோட ஆறாவை நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். எந்த அளவில் இருக்குது என்னென்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த சக்கரத்தில் வந்து தொந்தரவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நம்ம அவங்க வந்து பிராண உடலை வந்து கலைச்சி விடுறோம். கலைச்சி விட்டுட்டு அந்த பிராண கழிவுகள் வெளியில் போகிறதுக்காக கால் அடியில் வந்து நம்ம உப்பு கரைசல் ஒரு பக்கெட்டில் உப்பு கரைசலோ அல்லது மிஸ்டிஃபயரோ நம்ம பண்ணியிருக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மிஸ்டிஃபயர் பண்ணியிருக்க போகிறோம். அதனால் வந்து இப்போ அவருக்கு வந்து பிராண கழிவுகளை வெளியில் ஏறுறதுக்கான குறியீடுகளை வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவரோட 7 சக்கரங்கள்லையும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சக்தியை குறைக்கிற பிராண கழிவுகளை குறைக்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தலையில் இருந்து 7 சக்கரங்கள் வழியாக உடம்புல இருக்கிற அனைத்து கழிவுகளையும் எடுத்து அந்த மிஸ்டிக் ஃபயரில் நம்ம விட்டுற போகிறோம். இது வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 முறை பண்ணணும். இப்போ நம்ம டெமோ வீடியோங்கிறதுனால நமக்கு டைம் இல்லைங்கிறதுனால ஒரு தடவை பண்ண போகிறோம். இப்போ ஒரு உடம்புல இருக்கிற பிராண கழிவுகளை வந்து மிஸ்டிஃபயருக்கு நம்ம இழுத்து விட்டாச்சு. இப்போ அந்த மிஸ்டிஃபயருக்கு வந்து நம்ம ஒரு ரகு குறியீடு போட்டு அந்த மிஸ்டிஃபயரை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். இப்போ இவருக்கு வந்து உடம்புக்கு 7 சக்கரங்களுக்குமே சக்தி ஊட்டுற குறியீடுகளை நம்ம போட போகிறோம். சக்தி ஊட்டுற குறியீடுகள் போடுறதுனால இவரோட வந்து சக்கரங்களில் இருக்கிற இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகி இவருக்கு வந்து ஒரு சிறப்பான உடல்நிலை வர்றதுக்கான எல்லா இதுவுமே நடவடிக்கையுமே இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சிகிச்சை எடுக்க வரவங்க வந்து ரொம்ப அமைதியாக அவங்களோட மூச்சை கவனித்து படுத்த நிலையில் இருப்பாங்க. சில ஹீலிஸ் வந்து நல்லா தூக்கம் வரும். அப்போ வந்து நம்ம எதுவுமே தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்க தூங்க விட்டுறணும். இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து எல்லா சக்கரங்களையுமே சக்தி ஊட்டுற குறியீடுகள் போட்டாச்சு. இப்போ அவங்கள வந்து ஒஞ்சிரிச்சு படுக்க சொல்ல போகிறோம். சார் அப்படியே ஒஞ்சிரிச்சு படுங்க. உங்களோட வலதுபுறமா அப்படியே கண்ணை மூணு மாதிரி எந்திரிச்சு உட்காருங்க. உங்கள் 2 உள்ளங்கைகளுங்க வைங்க. இப்போ அவங்க உள்ளங்கைகளுக்கு நம்ம சக்தி ஊட்டுற குறியீடுகள் போட போகிறோம். இதுதான் வந்து எனர்ஜி ஹீலிங். அவங்க சக்கரத்தில் இருக்க எல்லா இம்பேலன்ஸுமே பேலன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு டெமோ வீடியோங்கிறதுனால நம்ம ஷார்ட்டாக பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் ஆகும். ரொம்ப இப்போ நம்ம வந்து டெமோ வீடியோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மற்ற நேரமாக இருந்தால் நம்ம ரொம்ப அமைதியான நிலையில் அதுக்கான சில முன்பயிற்சிகள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சிகிச்சை கொடுக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.